சேர்ந்து பாடுவோமா? வாய் தரங்க, வாய் திறந்து பாடுங்க. இறை கிருபை ஒப்படைத்து என்னை உம்மிடம் ஞான வெளிச்சம் தந்து இன்று என்னை காத்தருளும் காத்தருளும் என்றும் காத்தருளும் காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும் காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும் காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும். காவல் தூதரே, காவல் தூதரே, என் வான தூதரே, இறைவன் தந்த தூதரே, என் காவல் காவல் தூதரே, என் வான தூதரே, இறைவன் தந்த தூதரே, என் காவல் தூதரும். காணும் மனிதர் இடங்களெல்லாம் காத்தருள்வாயே, சொல்லும் செயலும் சிந்தனைகளும் காத்தருள்வாயே. காணும் மனிதர் இடங்களிலும் காத்தருள்வாயே, சொல்லும் செயலும் சிந்தனையிலும் காத்தருள்வாயே. படுமா? காணும் இடங்களிலும் சொல்லும் செயலும் சிந்தனை காத்தருள்வாயே. காத்தருளும் காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும் காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும் என்றும் காத்தருளும் காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும். உணவை உயிரை உடலை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன், நோய்களின்றி காயமின்றி காத்தருள்வாயே. உணவை உயிரை உடலை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன், நோய்களின்றி காயமின்றி காத்தருள்வாயே. அந்த ஸ்டான்ஸ் அதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உணவை உயிரை உடலை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நோய்களின்றி காயமின்றி காத்தருள்வாயே. படுமா? உணவை உயிரை உடலை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நோய்களின்றி காயமின்றி காத்தருள்வாயே. காத்தருளும் காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும் காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும் 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 என்றும் என்னை காத்தருளும் காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும். காவல் தூதரே, காவல் தூதரே, என் வான தூதரே, இறைவன் தந்த தூதரே, என் காவல் காவல் தூதரே, என் வான தூதரே, இறைவன் தந்த தூதரே, என் காவல் தூதரே. காத்தருளும் காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும் காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும் காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும் காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும். காத்தருளும் காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும் காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும். Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஹalleluya. 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 நாம் அனைவரும் எழுந்து நிற்போமா? அனைவரும் எழுந்து நிற்போம். கரங்களை தட்டி ஒரு பாடல் நாம் பாடுவோம். இது காலை வேளையில் ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் நாம் விட்டு விடுவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah.
ஹல்லேலூயா. கதை பேசாதீங்க. நம்ம அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நில்லுங்க. இந்த காலவேளையில் நம்மையும் முழுமையாக நாம் ஆண்டவருக்கு விட்டு கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை பாடி துதிக்கும் பொழுது, உமக்காக நான் வாய் திறக்கும் பொழுது, உமக்காக நான் கைகள் உயர்த்தும் பொழுது, உம் ஆசீரை என் மீது நீ பொழியும். ஆண்டவரை நாம் ஜெபிப்போம். என்னை ஆசீர்வதித்து என்னை பலப்படுத்தும். என் குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். முழுமையாக நாமே ஒப்பு கொடுப்போம். இந்த பாடலோடு இணைந்து நான் பாடுவோம். நமக்கு அனைவருக்கும் தெரிந்த பாடல் தான். பாடல் புக்கிலே பாடின பாடல் தாளிலே 6வது பாடல் நமக்கு அனைவருக்கும் தெரிந்த பாடல். கரங்களை தட்டி நாம் பாடுவோம். மரவி வல்லவர் நிழலில் எங்கும் தங்குவே. உன்னதர் மரவி வல்லவர் நிழலில் எங்கும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கலை பாறை என்றே சொல்லுவே. பகவா தேவனை அடைக்கலை என்றே சொல். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆனந்தமே சத்தமா படமா அல்லே ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆனந்தமே என்று ஆனந்தம் என்றும் நேச ஆனந்தம் என் நேச தருகிறா. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. சிறகா என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகா என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது ஆவியின் எனது அவரது அவரது ஆவியின் அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லே ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே ஆனந்தம் என் நேச தருகிறார் என்றும். துதிப்பேன் துதித்துக் கொண்டே துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே
சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் பாம்பின் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையே அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா உற்சாகமா ஆனந்தமே அல்லேலூயா 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 ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். 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 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தமா துதிப்போமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய் தரங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமா 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி 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 நன்றி. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. தூய ஆவியின் வல்லமையால் எங்களை ஒவ்வொருவரையும் நீ நிரப்பும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் கர்த்தாவே ஆண்டவரே உம் வார்த்தையை கேட்கும் பொழுது அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நீ பலப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே வார்த்தையை கேட்கும் பொழுது பலவிதமான கட்டுகளில் இருந்தும் பலவிதமான தடைகளில் இருந்தும் நோய் நொடிகளில் இருந்தும் விடுதலை தந்து என்னை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ஆண்டவரே. வழி நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. மாணவர்களே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு வேலை இல்லையா? வேலை இல்லாதனால தான் வந்திருக்கிறீங்களா? இந்த ஃபீட்பேக் கேட்க மாட்டேங்குது ஐயா. ஃபீட்பேக் அவுட் நல்லா இருக்குது, அங்கேருந்து கேட்கும்போது நல்லா உங்களுக்கு கேட்குதுல்ல? எஸ், இந்த மட்டும் ஃபீட்பேக் மட்டும் கொஞ்சம் கூட்டி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அன்பார்ந்தவர்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்க. நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு துதித்து ஒரு பாடல் பாடணும். என்ன பாட்டு? என்றும் ஆனந்தம். அந்த அந்த பாட்டோட அர்த்தம் என்ன? 91வது திருப்பாடல், அப்படி தானே? 91வது திருப்பாடல். தாவீது பாருங்கள், எப்பொழுதெல்லாம் இப்போ கேட்குதுண்ணா, தேங்க்யூ. எப்பொழுதெல்லாம் சவுலிடமிருந்து தப்பித்து தப்பித்து ஓடி, அந்த ஓடச் செய்கிறவர் கடவுள்தான். அப்போ அவருக்கு நன்றி செலுத்தி பாடக்கூடிய ஒரு பாடல் தான் அது. அப்போ அவருடைய மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும், அப்படி தானே? என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். ஆனால் நம்ம பாடும்போது அப்படி முகமெல்லாம் என்றும் ஆனந்தம், ஒரு புன்முறுவலே
இல்லை, மேபி நம்ம நினச்சிக்கிட்டோம் இந்த துதித்து பாடுதல் அப்படின்னாலே அப்படியே சீரியஸாக அப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் நம்ம மனதில் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்கிறது. இப்போ சந்தோஷமாக பாடணும், சிரிச்சுக்கிட்டே பாடணும், நன்றி செலுத்தி பாடணும். அந்த பாட்டோட அர்த்தமே அப்படி தானே, சிங்கத்தின் மீதும். சரி, எவ்வளோ பெரிய காரியம் அது, அப்படி தானே. அப்போது அந்த மீனிங் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் சாத்தானின் சகலவிதமான வல்லமைகளை வெல்வதற்குரிய அது பாருங்கள், அதெல்லாம் நினைக்கும்போது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் வரணும், இங்கேருந்து ஒரு உற்சாகம் வரணும். வாழ்க்கையில் ஒரே ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சது என்ன அப்படின்னா, 2016ஆம் ஆண்டு கேரளாவில், அப்போ நான் ஃபார்மேஷனில் இருக்கிறேன், பிரதராக இருக்கிறேன். நாங்கள் ஒரு 5 பேர் ஆசைப்பட்டு பங்கெடுத்த ஒரு தியானம். கண்டிப்பாக செமினேரியிலேருந்து வருஷத்தில் ஒரு தியானம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாங்கள் ஒரு 5 பேர் நண்பர்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாள் எங்களுடைய லீவெல்லாம், அந்த லீவ் 10 நாள் தான் எங்களுக்கு, பட் அதையெல்லாம் மாற்றி வச்சுட்டு ஒரு 5 நாள் நமக்கு தியானத்துக்கு போகும் அப்படின்ட்டு டொமினிக் வாலமனால் அப்படிங்கிற ஒரு ஃபாதர், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மேபி மலையாளிஸ் கொஞ்சம் பேர் இருந்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, டொமினிக் வாலமனால். அப்போ ஃபாதருடைய ஒரு தியானத்துக்கு அட்டன் பண்ணுறோம். இட்ஸ் a 5 days retreat. அது மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு வேறு எங்கேயுமே கிடைச்சது கிடையாது. அதுக்கடுத்து நான் வந்து ஃபாதர் வர்கீஸ்ட்ட சொன்னேன். அப்போ ஃபாதராக இருந்தாங்க, இப்போவும் ஃபாதராக தான் இருக்கிறாங்க, சரியா? அப்போ நான் பிரதராக இருந்தேன். அப்போ நெக்ஸ்ட்டு மந்த் ஹீ ஆல்சோ அட்டெண்டட் த ரிட்ரீட். இப்போ ஃபாதருக்கும் இருந்த ஒரு அனுபவம் அதுதான். என்ன அப்படின்னா, அது மாதிரி ஒரு 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 உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இன்னும் வேறு எங்கேயாவது கிடைக்குதா அப்படிங்கிறத ஸ்டில் ஐ ஆம் சர்ச்சிங் ஃபார் இட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய பல தியானங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து பங்கெடுத்துருப்பீங்க கண்டிப்பாக. நல்ல ஒரு சொகுசாக நமக்கு ஒரு பெட்ரூம் வேணும், அதுவும் தனியாக ஒரு பெட்ரூம் வேணும் நம்ம கேட்போம். எல்லா ஒரு தியான மையத்தில் நிறைய பேர் சண்டை போடுறது அதுதான். தனியாக வந்திருக்கிறீங்களா? உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்திருக்கிறீங்களா? கொஞ்சம் பேர் வந்திருக்கிறீங்க. எஸ் ஃபாதர், எங்களுக்கு தனியாக வேணும் ஃபாதர், தனியாக வேணும் ஃபாதர். அடுத்து சாப்பாடு, நல்ல சாப்பாடு வேணும். சரி, நம்முடைய ப்ரையாரிட்டியே அதுதான். நான் குத்தம் சொல்லலை, நம்ம அதெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது தான் இறை வார்த்தை கேட்கக்கூடிய ஒரு 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 ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம். ஆனால் நம்முடைய ப்ரையாரிட்டி அதுவாக மாறி போகுதோ அப்படிங்கிற ஒரு ஐயம். நான் அங்கே போயிருக்கும்போது பாருங்கள், we were 500 பேர் ஒரு இந்த மாதிரி ஒரு ரூமில் தான் அப்படியே பாய் கொடுத்துட்டாங்க படுக்கிறது. நீங்கள் நம்புங்க, இல்லைனா நம்பாமல் போங்க, காலை மாலை இரவு 3 நேரமும் கஞ்சி தான். கஞ்சியும் அந்த துவையல் சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு நேரம் கடலை துவையல் இருக்கும், இன்னொரு நேரம் என்ன பேர், என்ன தேங்காய் துவையல் இருக்கும். இந்த பயிறு, பச்சை பயிறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாசிப்பயிரா? எஸ், இதுதான் லிட்டரலி திஸ் இஸ் வாட். ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, த இன்டென்ஷன், த 500 people, த இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, ஆன்மீகத்தில் வளரணும். அதுக்காக இதையெல்லாம் ஒரு தியாகம். அங்கே இருக்கிறது 10 பாத்ரூம் தான், பட் we were not fought for that. குளிக்கணும், அது செய்யணும், இது செய்யணும். நோ. த இன்டென்ஷன் வாஸ் டு க்ரோ இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். உண்மையை சொல்கிறேன், த லாஸ்ட் டே, த அடோரேஷன், அந்த அபிஷேக ஆராதனை டைம் டேபிள் படி 9 மணிக்கு முடிஞ்சிருக்கணும், நைட்டு 9 மணிக்கு, மிட் நைட் 1 மணி வரை. இட் வாஸ் ப்ரொலாங்ட். அப்போது அந்த அனுபவத்தில் இருந்ததுக்கு அப்புறம் வெளியில் வந்து சிந்திக்கிறேன், எப்படிடா இது முடிஞ்சது, எப்படி இது முடிஞ்சுது? நம்ம பல இடங்களில் நம்ம அட்டன் பண்ணியிருக்கிறோம், வாட்ச் செக் பண்ணுவோம், அப்படி தானே? என்னடா 9 மணி ஆயிடுச்சு, இன்னும் முடிக்கலையே, 9:05 ஆகுது, 9:10 ஆகுது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பாருங்கள், அந்த 500 பேரும் ஒரே உள்ளமும் ஒரே மனமும். தட் இஸ் வாட் த ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் 2வது அதிகாரத்துலலாம் வாசிப்போம் நம்ம. அவர்கள் ஒரே மனமும் ஒரே உள்ளமும், அந்த 2 வார்த்தை. ஆனால் அன்னைக்கு அந்த 500 பேரில் ஒரு ஆளாக இருக்கும்போது எனக்கு அதை பற்றி தெரியலை, உண்மையை சொல்கிறேன். ஓகே, ஆராதனை அப்படின்னு நீண்டு போகுது, அவ்வளோதான். அதோடு நானும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து ஆராதித்து till 1 o'clock it went on, early morning. பட் அங்கேருந்து வெளியில் வந்தவொடனே தான் இது எப்படி முடிஞ்சது, இது எப்படி முடிஞ்சு தெரியலை. ஐம் ஜஸ்ட் ஒண்டரிங். இன்னொரு காரியம் சொல்லணும் அப்படின்னா, என் பக்கத்தில் ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகர்
நல்லா வயிறை வச்சுட்டு நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக ஒரு அப்பா தான் படுத்திருந்தாங்க. தரையில் தான் படுத்திருந்தாங்க. நானும் வெளியில் நாங்கள் 5 பேர், அன்றைக்கி 5 பேர் நாங்கள் ஸ்கேட்டர்டாக அங்கங்கே நம்ம 5 பேரை பார்க்கவே கிடையாது. காரணம் நமக்கு இன்டென்ஷன் என்ன, we need to grow in our spiritual life. அப்படி இருக்கும்போது 5 பேர் ஒரே லைனில் இருந்து அது சரியாகாது அப்படின்ட்டு 5 பேர் மாறி மாறி வேறு இடத்துல இருந்தோம். லாஸ்ட்டு போகும்போது தான் நாங்கள் 5 பேர் அவங்கவுங்க முகத்தையே நாங்கள் பார்க்குறோம். வெளியில் வந்து பேச தொடங்குகிறோம். என் பக்கத்தில் இருந்த இந்த ஜைஜாண்டிக் ஃபிகர், அவரை கூப்பிட்றதுக்கு டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து போலீஸ் வெஹிக்கிள் வருது. இஸ் அ டிஎஸ்பி. பட் யூ சி, எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்ட அந்த மனுஷன் தரையில் படுத்து என்ன மாதிரி தூங்கி வந்துச்சு போனார். ஸோ தட் இஸ் வாட் தி இன்டென்ஷன் வாஸ் டு க்ரோ இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அதனால் பிள்ளைங்கிட்ட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது எல்லா இடத்துலையும் கிடைக்கணுங்கிற நிர்பந்தம் இல்லை, எல்லா நேரமும் கிடைக்க வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. வாழ்க்கையில் ஒரு தடவை கிடச்சிருச்சுன்னா அது பயங்கரமாக இருக்கும். அது நமக்கு பசுமையான அனுபவமாக எப்போவுமே நம்ம எப்பெல்லாம் வாழ்க்கையில் தோற்று போகிறோமோ அல்லது தொய்வாகி போகிறோமோ தளர்ந்து போகிறோமோ இந்த அனுபவம் நம்ம உயர்த்தி கொண்டு வந்து கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் இதை சொல்ல வரணும்னு சொல்லலை, நீங்கள் என்றும் ஆனந்தம் பாடுற பாடலை பார்க்கும்போது எனக்கு சொல்ல தோணுச்சு. சரியா? என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறாருன்னா அது எப்படி நம்ம பாடணும், அது அந்த ஒரு லிரிக்ஸ், அந்த ஒரு வார்த்தைகளை மனசில் வச்சு பாடணுமா என்னையா அப்படிங்கிறது டவுட்டு தான். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, நேற்று ஃபாதர் பைபிளை பற்றி ரொம்ப ஆழமாக நமக்கு ஒரு முன்னுரை தந்தாங்க, அப்படி தானே? ஒரு இன்ட்ரடக்ஷன் டு த பைபிள். அப்போ நான் நினச்சேன், தொடக்க நூல் 1ஆவது அதிகாரத்திலிருந்து 11ஆவது அதிகாரம் வரை அது ஒரு இன்ட்ரடக்ஷன் டு த பைபிள் தான். 1 மணி நேரத்தில் அது முடிக்க முடியுமான்னு தெரியல. பட் எவ்வளோ சீக்கிரம் நம்ம முடிக்கும். கிவிங் த ஃபுட் ஃபார் யுவர் தாட்ஸ். உங்களுடைய சிந்தனைகளுக்கு சில அங்கே இங்கேயும் சில டாட்ஸ் மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் அதை சிந்திங்க. இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பைபிளோடைய அடுத்த பகுதியை ஆசையாக வாசிக்க இந்த 11 அதிகாரம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எங்க வாசிங்க பார்க்கலாம். 1ஆவது அதிகாரம் 1ஆவது இறை வார்த்தை. ஓகே, அந்த வார்த்தை இன்னொரு தடவை வாசிங்க பார்க்கலாம். அல்ல, தொடக்கத்தில் கடவுள். பாருங்க, முதல் வார்த்தை என்ன இருக்குதுங்க? தொடக்கத்தில். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். தொடக்கத்தில். இன்னும் சத்தமா. கடவுள். போதும். அந்த ஒரு வார்த்தையை வச்சு ஒரு நாள் பேசலாம். ஆழமான அர்த்தங்கள் இருக்குது அதுக்கு. அப்போ பைபிள் தொடங்குறது எப்படி? இன் த பவர்ஃபுல் நேம் ஆஃப் காட் தி ஆல்மைட்டி. அப்போ பைபிள் தொடங்குறது பாருங்க, கடவுளுடைய வல்லமை மிகு பெயரால். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பைபிளுடைய நிறைவு எப்படி இது முடிவடைகிறது? அதோட சப்மிட் சொல்லுங்க பார்க்கலாம். சுருக்கம் என்னது? திருவெளிப்பாடோட சுருக்கம் என்ன? திருவெளிப்பாட சுருக்கம் என்ன? 2ஆம் வருகை. எப்போ 2ஆம் வருகை நடக்குது? எப்போ 2ஆம் வருகை நடக்குது? அதுக்கு எங்களுக்கே தெரியாது ஃபாதர், இயேசுக்கே தெரியாது. பட் த கான்டெக்ஸ்ட் ஐ எம் டெல்லிங். எந்த கான்டெக்ஸ்டில் 2ஆம் வருகை நடக்குது? அதாவது பிசாசுடைய ஆதிக்கம் பூமியில் அறவே அற்று போகும் பொழுது. அப்போ ஃபாதர், அப்போ சிலுவையில் இயேசு தன்னை கையளித்தார், அப்போ பிசாசுட ஆதிக்கம் முழுமையாக அற்று போகவில்லையா? அன்பார்ந்தவர்களே, பிசாசுடைய ஆதிக்கம் இன்னும் இந்த உலகத்தில் இருக்குது. அதனால தான் நம்ம சோர்ந்து போகிறோம். நம்முடைய வலுவின்மையெல்லாம் அதற்கு தான் காரணம். எவ்வளோ தடவை நமக்கு ரெசல்யூஷன் எடுக்கிறோம், அப்படி தானே? இனிமேல் நான் செய்ய மாட்டேன். பட் அகெயின் அண்ட் அகெயின் வி ஆர் ஃபாலோயிங். அதை ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன் பாருங்கள். இயேசு சிலுவையில் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு பாம்பு சுற்றி திரிந்தது. பிசாசுன்னு வச்சுக்கிடுவோமே. 3ஆவது அதிகாரத்தை பற்றி பேசும்போது நான் சொல்கிறேன், அதை பற்றி பிசாசுன்னு வச்சுக்கிடுவோம். சிலுவையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த சுதந்திரமாக சுற்றி திரிந்த பாம்பை இயேசு அதோட முதுகில் ஒரு அடி போட்டார். அதுதான் சிலுவை. பிரைஸ் தி லார்ட். இனி இந்த பாம்பால் சுதந்திரமாக சுற்றி திரிய முடியாது. பாம்பு ஒரு மூலையில் இருக்குது. நீ பக்கத்தில் போன அப்படின்னா
என்ன செய்யும்? சீண்டி பார்க்கும். அப்போ திஸ் இஸ் வாட் ஹேப்பன் நவ். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? பாம்பு பக்கத்தில் போகிறோம், பாவத்தின் பக்கத்தில் போகிறோம், தீச்செயல் பக்கத்தில் போகிறோம். இட்ஸ் நாட் கம்மிங் டு அஸ், பட் we have the desire to do sin. Praise the Lord. அல்லேலூயா. ஆனால் இயேசு வருகைக்கு முன்பு அப்படி கிடையாது. சுதந்திரமாக ரோமையர் திருமுகம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா இயேசுவோட வருகைக்கு முன்பு உலகத்தின் நிலை எப்படி இருந்தது என்பதை பவுலடிகார் ரொம்ப தெளிவாக சொல்லி தருவார். ஆண்டவர் விட்டுட்டார் அவங்கள, என்ன எது செஞ்சுட்டு போ அப்படிங்கிற ஒரு நிலை, பாவம் செய் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்து விட்டார், போயிட்டு போ. அப்போ சுதந்திரமாக பாவம் செய்யக்கூடிய ஒரு இயல்பு மனுஷன்ட்டு இருந்துச்சு. ஆனால் சிலுவையின் அதிகாரத்தால், இயேசுடைய கல்வாரியில் அவர் சிந்திய இரத்தத்தால் இந்த பாம்புக்கு ஒரு அடி கிடைத்தது. அதாவது பாவத்திற்கு ஒரு அடி கிடைத்தது. பாம்பு உயிரோடு இருக்குதா? பாவம் உயிரோடு இருக்குதா? பாவத்திற்கு வல்லமை இருக்குதா? எஸ், இட் ஹேஸ் பார், பட் ஈவன் யூ கோ நியர் டு இட், நீ பக்கத்தில் போன அப்படின்னா அவற்றுக்கு உன் மீது அதிகாரம் அல்ல. நீ போன அப்படின்னா அது உன்னை தொட்டு பார்க்கும், சீண்டி பார்க்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இதுக்கு முழுமையான ஒரு விடுதலை என்ன இருக்கும்னா, திருவெளிப்பாடு சொன்னேன், 2ஆம் வருகை, புதிய விண்ணுலகம், புதிய மண்ணுலகம். அதாவது கம்ப்ளீட்லி த பவர் ஆஃப் சேட்டன் பீயிங் வைப்ட் ஆஃப் ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் தி எர்த். இந்த மண்ணுலகிலிருந்து பிசாசுடைய சகல வல்லமையும் முழுமையாக அகற்றப்படக்கூடிய ஒரு நிலை. அப்போ சொல்ல வரக்கூடிய காரியம் என்ன ஃபாதர்? தொடக்கத்தில் கடவுள், பைபிள் தொடங்குது, பைபிளுடைய நிறைவு இயேசுவின் அல்லது கடவுளின் வல்லமை மிகு வெற்றி. புரியுதா? இடைப்பட்ட தாளையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் இறுதி எப்படி இருக்குதான்? The conclusion is always the victory of God. என்றால் நம்முடைய வாழ்க்கையில் தொடக்கத்தில் கடவுளை வச்சோம் அப்படின்னா, புரியுதா? தொடக்கத்தில் கடவுளை வைத்தோம் என்றால் எஸ், சோர்வுகள் இருக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, கலக்கங்கள் இருக்குது, பட் கன்க்ளூஷன் வில் பி ஆல்வேஸ் த விக்டரி ஆஃப் காட். கடவுள் மாட்சிப்படுவார், கடவுள் மேன்மைப்படுவார், நம்முடைய வாழ்க்கை வழியாக, உன்னுடைய வாழ்க்கை வழியாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இன்றைக்கி நம்ம தொடக்கத்தில் யாரை வைக்கிறோம்? ஸோ தட் இஸ் த ஃபுட் ஃபார் யுவர் தாட். தொடக்கத்தில் யாரை வைக்கிறோம்? எவைகளை வைக்கின்றோம்? திறமைகளை வைக்கின்றோமா? அழகை வைக்கின்றோமா? குடும்ப பாரம்பரியங்களை வைக்கின்றோமா? பெருமைகளை வைக்கின்றோமா? பைபிளில் ஒரு அழகான ஒரு இன்சிடென்ட்ஸ் இருக்குது. தாவீதுடைய ஒரு மகன், நிறைய மகன்கள் இருந்தாங்க. அப்சலோம்னு ஒருத்தனை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த அப்சலோமை பற்றி ஏதாவது வார்த்தை சொல்ல முடியுமா? எடுங்களேன் பார்க்கலாம். 14வது அதிகாரம் 2 சாமுவேல் 14 25வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். எஸ். அப்போ பைபிள் பாருங்க, அப்சலோமை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுது, அவனை போல ஒரு அழகன், ஒரு அழகு, த ஹேண்ட்ஸம் பாய் எவர் லிவ்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ராயல், அல்லது அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வச்சுக்கலாமே. அப்சலோமை போல அழகான ஒரு மனுஷன் கிடையாது. தொடர்ந்து வாசிங்க. அவன் முடி வெட்டி கொள்ளும் போது, ஓகே ஓகே ஓகே. அப்போ அப்சலோமை பற்றி பைபிள் நரேட் பண்ணும்போது என்ன சொல்லுது அப்படின்னா, அப்சலோனுடைய முழு அழகும் எங்கே இருந்தது அப்படின்னா, அவன் முடி வெட்டக்கூடிய அந்த ஒரு அழகு, அந்த ஒரு அழகு. சரி, நமக்கு தெரியும் இஸ்ராயல் மக்கள், யூத மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க? முடியை. அதனால தான் இயேசுவோட பிக்சர் நம்ம எப்படி பார்க்குறோம்? ரொம்ப முடியெல்லாம் வளர்த்திட்டு இருக்காரு. ஸோ தட் இஸ் அ மிடில் ஈஸ்ட் கல்ச்சர். ஆண்கள் கூட முடி வளர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு பாரம்பரியம் அந்த காலத்தில் இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், அதனால தான் அப்சலோமை பற்றி என்னுடைய வார்த்தையை சொல்லும்போது சொல்லுது, அவன் முடி வெட்டி கொள்ளும் பொழுது அவ்வளோ அழகாக இருப்பானா. அவன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எந்த குறையும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு பிள்ளையே பாரு, இது கடவுள் கொடுத்த ஒரு கொடை. ஆனால் இதை மனசில் வச்சுட்டு நம்ம இது போல் நிறைய காரியங்கள், நம்முடைய திறமைகளாக இருக்கலாம், நம்முடைய செல்வங்களாக இருக்கலாம்,
நம்முடைய பெருமைகளாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் நான் தேர்ந்தெடுத்தது, என்னுடைய உழைப்பால் வந்தது என்ற சிந்தனைகள், அகங்காரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தொடக்கத்தில் கடவுளை வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா அழிவு அதில் இருந்தால் நடக்கும். இந்த அப்சலோம் என்ன நடக்குது அப்படின்னா, இதுக்கு அடுத்து நம்ம வாசிக்கிறோம், இந்த அப்சலோம் தனி ஆளாக நின்றுட்டு தான் அப்பாவுக்கு எதிராக நிற்பான். ஞாபகம் இருக்குதா? தாவீதுக்கு ஞாபகம் இருக்குதா? எஸ், உங்களுக்கெல்லாம் தெரியும் என்கின்ற நம்பிக்கையோடு நான் கடந்து செல்கிறேன். சரியா? பாருங்க, தாவீதுக்கு அப்பாவுக்கு எதிராக நின்று எல்லா மக்களையும் ஒன்று சேர்ப்பான். அப்பாவை நாடு கடத்தி விடுவான். அது வேற கதை. பாலைவனத்துக்கு ஓடுவார் அப்பா. ஒரு காலத்தில் அப்பா யாருக்கு தப்பிச்சு ஓடினாரு? சவுலுக்கு தப்பிச்சு ஓடினாரு. இப்போ அப்பா யாருக்கு தப்பிக்கிறாரு? சொந்த பையனால் விரட்டப்பட்டு பாலைவனங்களில் அலைந்து திரிகிறார். அப்போ பாருங்க, அங்கே அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ அப்சலோமை எதிர்த்து போர் புரி. அப்போ தாவீதுடைய அந்த படை ஆட்களோடு சேர்ந்து அப்சலோமை எதிர்த்து போர் புரிய போவார்கள். அப்சலோம் இஸ்ராயல் மக்களின் அவ்வளோ பெரிய படை திரளோடு தாவீதுக்கு எதிராக போர் புரிய வருவான். தாவீது கூட இருப்பது வெறும் 100 பேர் தான். வெறும் 100 பேர் தான். அவங்க பயப்படுவாங்க உண்மையாகவே அப்சலோமுக்கு. அதனால தான் தாவீதை ஒரு குகையில் மறைச்சி வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் வர வேண்டாம் அரசரே, உங்களுக்கு ஏதாவது நடந்துடும், வாட் எவர் மே வி வில் ஃபேஸ் இட். தாவீதோட பற்றுள்ள அன்புள்ள ஒரு 100 பேர் மட்டும்தான் அப்சலோமுக்கு எதிராக போடுறோம். ஆயிரக்கணக்கான பேராக தாவீதுக்கு எதிராக வராங்க அப்சலோமோட சேர்ந்துட்டு. இந்த அப்சலோமின் இறப்பை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்சலோம் எப்படி இறந்தார்? எத்தனாவது அதிகாரம்? 18வது அதிகாரம், 2 சாமுவேல் 18:9 வாசிங்க பார்க்கலாம். அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவன் ஒரு கோவேரி கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான். அது ஒரு பெரிய கருவாளி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது. அப்போது அவனது தலை கருவாளி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான். அவன் ஏறி வந்த கோவேரி கழுதை முன்னே சென்று விட்டது. இதை கண்ட ஒரு வீரன் யோவாவிடம் சென்று, இதோ அப்சலாம் கருவாளி மரத்தில் தொங்குவதை கண்டேன் என்று கூறினான். அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாருங்க, கடவுள் தொடவே இல்லை. இந்த அப்படி சொன்னோம் அப்படின்னா இந்த 100 பேர் அவனை தொடவே இல்லை. ஒரு சாதாரண கருவாளி மரத்தின் கிளையால் அவனோட முடியை மாட்டிக்கிட்டு அவன் ஒன்றுக்குமே பண்ண முடியாமல் மேலங்கிலையும் தொங்குறான். அடுத்து 100 பேர் வந்து அப்சலோமை கண்டம் துண்டமாக வெட்டி போடுறாங்க. அதாவது எதன் மீது நம்பிக்கை வைத்தானோ, எதை தன் வாழ்க்கையின் சிறந்ததாக கருதினானோ, எதை முதலிடத்தில் வைத்தானோ, அதுவே அவன் வாழ்க்கைக்கு ஆபத்தாக முடிந்தது. பிள்ளைங்களாம் சொல்கிறது புரியுதா? பைபிள் எது மாதிரி நூற்றுக்கணக்கான எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும். தொடக்கத்தில் கடவுள். நம்ம யாரை தொடக்கத்தில் வைக்கிறோம்? பிள்ளைகளை தொடக்கத்தில் வைக்கக்கூடிய பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. பிள்ளைகள் தான் எனக்கு கணவனை தொடக்கத்தில் வைக்கக்கூடிய, மனைவியை தொடக்கத்தில் வைக்கக்கூடிய நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். அழிவு அவர்கள் வழியாகத்தான் வரும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. கொஞ்சம் ஆண்டோடைய சன்னதியில் இருந்து அமைதியாக கண்ணை மூடணும் அப்படின்னா காரியங்கள் தெளிவாக கிடைக்கும். பிள்ளையே, இப்பொழுது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையின் விளைவுகள் எங்கிருந்து வருகிறது என்று. தொடக்கத்தில் கடவுள். பிரைஸ் தி லார்ட். நான் திருச்சியில் இருக்கிறேன். அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டேன். கொஞ்சம் பேருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. திருச்சியில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தோப்பு இருக்குது, தென்னை மரத்து தோப்பு. அந்த தென்னை மரத்து தோப்புக்குள்ள இடையில தான் எங்களுடைய தியான மையம் இருக்குது, டிவைன் கிரேஸ் தியான மையம். எல்லா ஊரில் இருக்கும்போது ரொம்ப பிஸி. ஓடிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் நேரம் கூட காலையில் ரூமை விட்டு வெளியில் போனோம்னா சாயந்தரம் தான் ரூம்குள்ளே வர முடியும். பட் இங்கே அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், ஈவினிங்ஸில் ஐ தாட் ஆஃப் டூயிங் சம் எக்ஸசைஸ். கொஞ்சம் கூட என்ன செய்யணும், எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடலை கட்டுக்கோப்பில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அப்போ ஈவினிங்ஸில் ஷூவெல்லாம் மாட்டிட்டு எங்களுடைய இந்த தோப்புக்குள்ளே நான் ரன்னிங்ஸ் ஒரு வாரமாக நல்லா ஓடி களைப்படைந்து 1 மணி நேரம் நல்லா வேர்த்து அப்படி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்ல எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கும்போது எனக்கு தெரில, ஆண்கள் பசங்க இருக்கிறீங்களான்னு தெரில, நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். இதையோ ஒன்று சாதித்தது மாதிரி ஒரு 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 உணர்வு வரும்.
அன்னைக்கு ஒரு ஆஃப்டர் 1 வீக் சி ஐ எம் செக்கிங் மை பாடி, பரவாயில்லையே கொஞ்சம் கூட நல்லா வந்திருக்குது அப்படி இப்படிலாம் இருக்கும்போது, அப்போ எங்கள் தோப்பில் தண்ணி, தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்குது. அப்போது தண்ணி நல்லா வேர்த்து இருக்கிறதுனால அங்கே போயிட்டு நல்லா முகத்தை எல்லாம் கழுகி உடம்பலையெல்லாம் லைட்டாக அப்படி கழுகிட்டு வந்து இப்படி வெளியில் வர்றேன். ஒரு குத்துனூண்டு ஒரு 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 பூச்சி, இது வெரி ஸ்மால் இட் வாஸ், கண்ணு கூட பரல, டக்குன்னு வந்து என் கண்ணில் ஒரு அடி. கண்ணை மூடிட்டு அப்படியே ஐ காண்ட், இப்படியே தான் நிற்கிறேன், எங்கேயும் போக முடியல, கொஞ்ச நேரம் ஸ்டில். அப்போ வீட்டில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, கண்ணில் ஏதாவது விழுந்துருச்சு அப்படின்னா தண்ணி வச்சுக்கணும், பக்கத்தில் தண்ணி இருக்குதுன்னு பக்கத்தில் அப்படியே தப்பி போய் தண்ணியை கண்டுபிடிச்சி நல்லா கண்ணில் அப்போது ஆஃப்டர் சம்டைம் தோ இந்த சைடு கொஞ்சம் ஒரு காயம் மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து நான் இந்த ஐ ட்ராப்ஸ்லாம் வாங்கி அதை போட்டோடனே அது சரியாயிருச்சு. பட் ஐ வாஸ் திங்கிங், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு விதமான என்ன இருந்துச்சு, அப்பா எதையோ சாதிச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் இந்த பூச்சியை அனுப்பி, டேய் இது தாண்டா வேலை, இவ்வளோதான், ஒரு பூச்சி போதும் பிள்ளைகளே நம்மை வீழ்ச்சி அடைய செய்ய. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், நம்ம எவ்வளோ பயணம் செய்கிறோம், எவ்வளோ நடக்கிறோம், இப்படியெல்லாம் நம்பிக்கை வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், விழாது அப்படின்ட்டுலாம். அப்போ பாருங்களேன், இதில் எல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார் என்றால் நாம் ஆண்டவரை தொடக்கத்தில் வைக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், தொடக்கத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவே நன்றி. அப்போ நான் சொல்ல வரக்கூடிய காரியம் இது, அன்றைக்கி பிள்ளைகள் தொடக்கத்தில் யாரை வைக்கிறோம் அப்போ நீங்கள் அங்கே சிந்திக்கணும். ஆண்டவருடைய சந்நிதியில் இருந்து என்றாவது ஒரு நாளாவது அல்லது இப்போது பயணம் செய்யக்கூடிய இந்த வாழ்க்கையில் தொடக்கத்தில் நபர்களை வைத்திருக்கிறேனா, பொருட்களை வச்சுருக்கிறேனா, சொத்தை வச்சுருக்கிறேனா, புகழை வச்சுருக்கிறேனா, குடும்ப பாரம்பரியங்கள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நம்ம தான் சிந்திக்கணும். பிள்ளைகளே, அழிவு அவைகளிலிருந்து தான் நமக்கு வரும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, இயேசுவே நன்றி. அப்போ தொடக்கத்தில் கடவுளை வச்சு அப்படின்னா இந்த கன்க்ளூஷன், திருவெளிப்பாடு, விக்டரி ஆஃப் காட். அப்போ உன் வாழ்க்கை வழியாக கடவுள் வெற்றி அடைவார். இடையில நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. நிறைய கண்ணீர், ஏமாற்றங்கள், வருத்தங்கள், சந்தோஷம், இன்பம், துன்பம் மாறி மாறி, ஆனால் கன்க்ளூஷன் வில் பி ஆல்வேஸ் த விக்டரி ஆஃப் காட் த்ரூ யுவர் லைஃப். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, இயேசுவே நன்றி. இனி தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். விண்ணுலகை மண்ணுலகை படைத்த போது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது, இருள் பரவி இருந்தது. ஓகே, நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்ப பாருங்க, இறை வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு காரியம். இனி அடுத்து இந்த 2 வார்த்தையை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். உருவமற்று, சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், உருவமற்று வெறுமையாய். 2 வார்த்தை இன்னும் சத்தமா, உருவமற்று வெறுமையாய். நீங்கள் எல்லாம் உருவமற்றுன்னு சொல்லணும், நீங்கள் எல்லாம் வெறுமைன்னு சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். வெறுமையாய். இல்லை, இங்கே ஈக்குவல் சேர் போடலையா? ஈக்குவல் சேர் போடலையா பிரதர்ஸ்? இங்கே ரெண்டு லைன் மட்டும்தான் சொல்கிறாங்க. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். வெறுமையாய் இருந்தது, வெறுமையாய் இருந்தது. இனி உல்டாவா சொல்லுங்க பார்க்கலாம். உருவற்று. மைக். ஓகே, ஆங்கிலத்தில் 2 வார்த்தை என்ன சொல்லுவோம் நம்ம? உருவமற்றுனா என்ன? டிஸ்ஃபிகர்ட், அப்படி தானே? உருவமற்று, டிஸ்ஃபிகர்ட். வெறுமையாக இருந்ததுன்னா எம்டினஸ், எம்டினஸ். டிஸ்ஃபிகர்ட் அண்ட் எம்டினஸ், இதுதான் உலகின் நிலை. தொடக்கத்தில் உருவமற்று வெறுமையாக இருந்தது. அப்போ பரிசுத்த ஆவியார் உள்ள வந்து உருவத்தை கொடுக்கிறார், வெறுமையை நிரப்புகிறார். உண்மையை சொல்லி பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இதே மாதிரி தானே. டிஸ்ஃபிகர்ட்னஸ் நிறைய இருக்குது, எம்டினஸ் நிறைய இருக்குது. அப்போ ஃபாதர், நான் ரொம்ப ஃபிகரோடு தானே ஃபாதர் இருக்கிறேன், பாருங்கள் நல்ல முகமாக இருக்குது, கண்ணு நல்லா தெரியுது ஃபாதர், முடி இருக்குது, அந்த பாருங்கள் கை இருக்குது, ஓரளவுக்கு ஃபிகரோடு தான் ஃபாதர் இருக்கிறேன். ஐ ஆம் ஏ ஃபிகர்ஃபுல் பர்சன், உருவத்தோடு தான் இருக்கிறேன். கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய டேனியல்னஸ், திஸ் இஸ் டேனியல்,
பட் தெர் இஸ் ஆல்சோ எ டேனியல்னஸ். அதுதான் உண்மையான ஒரு உருவம். அம்மா உங்கள் பேர் என்ன பேருமா? இசா, நிசா, லிசா. ஓகே, லிசா அம்மா. லிசா அப்படிங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உருவம், அந்த ஒரு ஃபிகர். ஆனால் உண்மையில் உள்ள ஒன்று இருக்குது, நிசானஸ் என்பதை போல தான் நம்ம எல்லாரும் ஆண்டவர் முன்னாடி கணக்கு கொடுக்க போக வேண்டியது டேனியல் கிடையாது, டேனியல்னஸ். டேனியலுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள், உருவம். கண்ணை மூடி சிந்திச்சோம் அப்படின்னா அது டிஸ்ஃபிகர்டாக தான் இருக்குது, உருவமற்று தான் இருக்குது. பிரேஸ் தி லார்ட், அல்லேலூயா. இனி பாருங்க, எம்டினஸ். எம்டினஸ்னா என்ன ஃபாதர்? டூயிங் எ லாட், ஹேவிங் எ லாட். நிறைய செய்கிறோம், நிறைய இருக்குது, பட் தி எண்ட் ஆஃப் எ பர்டிகுலர் டைம். வாழ்க்கையில் சில நேரங்களிலாவது அன்பு பிள்ளைகளுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சூசைடல் தாட் வந்திருக்குதா? வாழ்க்கையை போர் அடிச்சிருச்சு சாமி, செத்து போயிடலாம், என்ன பயன்? கமிட்டிங் பற்றி பேசலை, செயலை பற்றி பேசலை, அந்த சிந்தனை கூட என்னைக்காவது வந்துருந்துச்சு அப்படின்னா பிள்ளைங்க எழுதி வச்சுக்கோ, யூ ஆர் லிவிங் எ எம்டி லைஃப். ஒரு வெறுமை. பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஃபாதர் எவ்ரிதிங் ஐ ஹேவ், டூயிங் எ லாட். ரெண்டு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும், டூயிங் எ லாட், ஹேவிங் எ லாட். நிறைய செய்கிறேன், நிறைய இருக்குது என்றாவது ஒரு தடவையாவது பிள்ளைகளுக்கு வாழ்க்கை சலித்து போயிருக்குதா? இன்னைக்காவது வெறுத்து இருக்கிறியா? ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதே ஃபாதர். தட் மீன்ஸ் யூ லிவ் எம்டி லைஃப். எம்டி லைஃப். வாழ்க்கையுடைய பர்பஸ் தெரியல. அப்போ பரிசுத்த ஆவியார் அவங்க வந்து தொட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ உருவமற்று இருப்பதற்கு உருவத்தை கொடுப்பார், எம்டியாக இருக்கிறத நிறைப்பார். பிரைஸ் தி லார்ட். Unless he fills us, we will never be fulfilled. கடவுள் நம்மை நிறைக்கவில்லை என்றால் நாம் நிரப்பப்படவே மாட்டோம். சொல்லுவோம் அப்படி தானே, வீட்டில் சொல்லியிருப்பாங்க அப்படி தானே, குறை குடமா நிறை குடம். that is what. அப்போ அந்த நிறை குடத்தை கடவுள் நிரப்பணும், நம்ம நிறைக்கக்கூடாது. பிள்ளையே நம்ம நிறைக்கக்கூடாது. be an empty vessel in front of God. ஒரு திறந்த ஒரு பாத்திரமாக ஆண்டவர் முன்னாடி உட்காரு. allow the Lord to fill. கடவுள் நிறைப்ப அனுமதித்து கொடுப்பாரேன். ஒரு கஞ்சி குடிக்கக்கூடிய நிலைமை இல்லைனாலும் சந்தோஷமாக ஆர்ப்பரித்து புகழ முடியும் முன்னால் கடவுளை. praise the Lord. அந்த ஒரு நிலைக்கு பிள்ளைங்க வரணும் அப்படின்னா allow the spirit of the Lord to work on. பரிசுத்த ஆவிக்கு அனுமதி கொடு. allow the Holy Spirit to work on. திறந்த புத்தகமாக, திறந்த பாத்திரமாக, ஓப்பன் யுவர் செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட். உருவமற்று இருப்பதற்கு உருவை கொடுப்பார். ஒன்றுமில்லாய்மையில் கடவுள் உன்னை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவே நன்றி. பாருங்க, இனி வரக்கூடிய காரங்க ஒரு 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 டீச்சிங் மாதிரி உங்களுக்கு இது புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த முதல் அதிகாரத்தை நம்ம எப்போ வாசிப்போம்? நம்முடைய வழிபாட்டு முறைகளில் ஈஸ்டர் அன்னைக்கு வாசிப்போம். நமக்கு ஒன்றுமே புரியாது, அப்படி தானே? எதையோ அதை படைச்சார், இதை படைச்சார், அப்படியே தலை செஞ்சுட்டு உட்காந்துட்ருப்போம். சிலர் இந்த முதல் அதிகாரம்லாம் வாசித்து முடிச்சோன்னே தான் வருவீங்க, தெரில எப்போ வரீங்கன்னு தெரில. பட் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி ஈஸ்டர் அன்னைக்கு இப்போ நம்ம பேசி தியானித்த காரியங்கள் உங்கள் மனசில் அப்படியே பதியும். கடவுள் எவ்வளோ அழகாக படைச்சிருக்காரு தெரியுமா? இட்ஸ் எ வெரி கிரியேட்டிவ் பர்சன், எ சிஸ்டமேட்டிக் காட், எ டிசிப்ளின்டு காட். சும்மா நம்ம நினைக்க மாதிரி கிடையாது, தோணி இதெல்லாம் அங்கே எங்கேயும் பிடிச்சி செஞ்சு வச்சார் அப்படின்ட்டு. ரொம்ப அழகாக உலகை எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக, எவ்வளோ டிசிப்ளினாக படைச்சிருப்பாருன்னு பாருங்களேன். முதல் நாள் கடவுள் எதை படைக்கிறார் பாருங்கள், பார்க்கலாம். 6வது அதிகாரம் 6வது வசனம், சாரி எத்தனாவது, 3வது வசனம். எஸ். அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. பாருங்க, கடவுள் முதல் நாளில் இஸ் கிரியேட்டிங் சம்திங். வாட் இஸ் தட்? எதை படைக்கிறா? ஹலோ, என் கூட இருக்கிறீங்களா? பாடம் நடத்துகிற மாதிரி நடத்துகிறேன், சரியா? காரணம் இட்ஸ் அ க்ளோஸ்ட் என்வரான்மெண்ட். ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஈஸியாக நமக்கு என்ன செய்யணும், டீச் பண்ண முடியும். அதனால தான், சரிங்களா? ஓப்பன் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா
நம்ம வேறு மாதிரி பேசலாம். சின்ஸ் உங்கள் எல்லாரும் கவனியும் சிதற விடாமல் பாதுகாக்க முடியும். அதனால தான் ஒரு டீச்சிங் மாதிரி இதை கொண்டு போகலாம்னு ஒரு ஆசை. என் கூட இருக்கிறீங்களா? எல்லோரும் இருக்கிறீங்களா? சரி. முதல் நாளில் என்னத்தை படைச்சாரு? ஒளியையும். அப்போ இதுக்கு முன்னாடி இது ரெண்டும் இல்லை, அப்படி தானே? அப்போது ஒளி இருள் ஒரு புதிய படைப்பை படைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அதோட அர்த்தம் என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தியானிச்சோம், உருவமற்று. அப்போ முதல் வார்த்தை உருவம். அப்போ முதல் நாளில் புது உருவத்தை கொடுக்கிறார். அந்த உருவத்துக்கு பேர் என்ன? ஒளி என்கின்ற உருவத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இருள் என்கின்ற உருவத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹலோ, தூங்கிக்கிட்டு இருக்கிற 2-3 பேரை நான் பார்க்குறேன். கண்ணை மூடி தியானிக்காதீங்க. என்னையை பாருங்களேன், நான் அழகா இல்லையா? என்னையை பார்க்க மாட்டேங்கிங்க. கண்ணை திறந்து என்னையை பாருங்க. எஸ். முதல் நாளில் என்ன உருவத்தை கொடுத்தார்? இன்னொரு உருவம். அப்போ உருவமற்று இருந்த 2 காரியங்களுக்கு 2 உருவத்தை கொடுத்தார், ஒளி இருள். இனி பாருங்க, கொடுத்த ஒளியிலும் கொடுத்த இருளிலும் he is filling something. அப்போ வெறுமையாக இருக்கிறத நிரப்பணும், அப்படி தானே? 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த முதல் அதிகாரம் ஃபுல்லுமே இதுதான், உருவமற்று வெறுமை. இந்த 2 வார்த்தையோட நிறைவு தான் முதல் அதிகாரம். டிஸ்ஃபிகர்ட்னஸ், எம்டினஸ். ஃபிகர்ஃபுல்லாக மாத்துறாரு, ஃபில்லிங் இட். அப்போ முதல் ஃபிகர் என்னன்னு சொன்னேன்? ஒளியும் இருளும். இனி அதை நிரப்பணும். அப்போ முதல் நாளில் படைத்த அந்த பொருள், அந்த உருவத்தை 4வது நாளில் பாருங்க நிரப்புறாரு. 4வது நாள் என்னது இருக்கு? 14வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள், நாட்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண் விரிவினில் ஒளி பிழம்புகள் தோன்றுக, அவை மண்ணில் உலகத்திற்கு ஒளி தர விண் விரிவினில் ஒளி பிழம்புகளாக இருக்கட்டும் என்றார். அப்ப பாருங்க, பகல் இரவு என்கின்ற ஒளி இரவு என்கின்ற உருவத்தை படைத்தார். இனி இந்த 2லையும் நிரப்புறார். என்ன நிரப்புறார் அப்படின்னா, ஒளி பிழம்புகளால். ஒளியை எது கொடுக்கணும்? ஒளி கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்ன? சூரியன். அது பகலில் சூரியன், இரவுல ஒளி கொடுக்க வேண்டியது என்ன? அப்போ பாருங்க, ஒளி என்கின்ற உருவத்தில் ஒளி பிழம்புகள் நிறைத்தல், சூரியனால் நிறைத்தல். இரவு என்கின்ற அந்த இரவில் விண்மீன்களால் நிறைத்தல். நான் சொல்றது புரியுதா? உருவத்தை கொடுத்தார், நிரப்புறார். 1வது நாளும் 4வது நாளும் சமம். ஃபர்ஸ்ட் டே உருவம், 4வது நாளில் கொடுத்த உருவத்தில் நிரப்புதல். 2வது நாள் படிங்க பார்க்கலாம். கடவுள் எதை படைச்சாரா? 6வது வசனம். அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். ஒரு கேள்வி கேட்குறேனே, இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னதான் இருக்கலாம்? கண்டிப்பாக இல்லை, அறிவாளிகள் இருக்கிறீங்க. நீர், அப்படி தானே நான் நினச்சேன். சில நேரம் எம்டி ஸ்பேஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவீங்களோன்னு நினச்சேன். கண்டிப்பாக என்ன இருக்குது? யூனிவர்ஸ் ஃபுல்லாக. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட நமக்கு முன்னாடி என்ன இருக்குது? நீர் குமிழ்கள் இருக்குது. இதே மாதிரி தான் மேலே இதுதான் எவாப்ரேட்டாக என்ன வருது? நமக்கு மழையாக வருது. அப்போ இதெல்லாம் பாருங்கள், சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது ரொம்ப வருஷங்களுக்கு பின்னாடி. தொடக்க நூல் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே ஆண்டவர் பெரிய அறிஞராக இருந்தார், அறிவியல் அறிஞராக. என்ன வார்த்தை சொல்லுதான் அது? அப்பொழுது கடவுள் நீர் திரளுக்கு, that means the universe was filled with water. The whole, the entire universe, இந்த அண்டம் முழுவதும் என்ன நிரம்பி இருந்துச்சான்? நீரால் நிரம்பி இருந்தது. அதனால தான் பாருங்க என்ன வார்த்தை சொல்லுது? நீர் திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக. வானம்னா என்ன? ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வானம்னா தயவு செய்து மேலே இருந்தால் கடவுள் இருக்கிறாருன்னு பார்க்காதீங்க. The empty space above your head, that is what. உங்கள் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த எம்டி ஸ்பேஸ் தான் வானம். புரிஞ்சிச்சா? இப்போ ஈஸியாக புரிஞ்சிச்சா? அதனால் வானம் அப்படின்னா மேகங்களுக்கு மேலே, நோ 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 நோ, the empty space above your head, அதுதான் வானம். அப்போ பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. இமேஜின் பண்ணுறீங்களா? ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் பாருங்க, வானம் தோன்றுக, அதாவது எம்டி ஸ்பேஸ் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும். அப்போ இங்கே கொஞ்சம் நீர் இருக்குது, மேலே கொஞ்சம் நீர் இருக்குது. எம்டி ஸ்பேஸ், வானம் தோன்றுக. பிரைஸ் தி லார்ட். அப்போ 2வது நாள் கடவுள் எதை படைச்சாரு? ஹலோ, ஒரு உருவத்தை கொடுத்தார்.
புரிஞ்சுச்சா? இனி பாருங்க, இந்த வானம், இந்த எம்டி ஸ்பேஸில் எத்தனாவது நாள் நிறைக்கணும்? கடவுள் எத்தனாவது நாளில் நிறைக்கணும்? 4வது நாளா? 1 4ன்னு சொன்னேன். அப்போ ரெண்டும் அப்போ 5வது நாள் பாருங்க என்னத்தை நிறைச்சாரா? 5வது நாள் வாசிங்க பார்க்கலாம். 5வது நாள் நீங்கள் 20வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக. ஓகே. விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பவனமாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கைகள் உள்ள எல்லாவித பறவைகளையும். அப்ப பாருங்க, இந்த எம்டி ஸ்பேஸ்ல என்னென்ன உயிரினங்கள் வாழ வேண்டும் புரிஞ்சுச்சா? 2வது நாள் அந்த எம்டி ஸ்பேஸ் வானம் என்பதை படைக்கிறார். 5வது நாளில் அந்த எம்டி ஸ்பேஸில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்கள், பறவைகள், வானத்து பறவைகள் அனைத்தையும் படைக்கிறார். அப்போ 2வது நாளும் 5வது நாளும் சமம். 1வது நாள் எத்தனாவது நாள் சொன்னேன்? 1வது நாளில் என்னத்தை படைச்சாரு? ஒளி இருள். 4வது நாள் எதை நிரப்பினார்? ஒளி பிழம்புகளால். அந்த ஒளியை தோற்றுவிக்கக்கூடிய காரணிகள் தான் ஒளி பிழம்புகள். 2வது நாளில் எம்டி ஸ்பேஸ் வானம். 5வது நாளில் எதால் நிரப்பினார்? நீர்த்திரளா. எதால் நிரப்பினார்? அந்த எம்டி ஸ்பேஸில் என்னெல்லாம் வாழணும்? பறவைகள், வானத்து பறவைகள். பிரைஸ் தி லார்ட். இனி பாருங்க, 3வது நாளில் கடவுள் படைக்கக்கூடிய காரியம் என்ன? 9வது வசனம். அப்போது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை. நான் சொன்ன பாருங்க எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா படைக்கிறார் பாருங்க. முதல்ல ஃபுல்லா தண்ணி இருந்துச்சு, இடையில ஒரு எம்டி ஸ்பேஸ் உண்டாக்கி மேலையும் கீழையும் தண்ணி வச்சாரு. இனி கீழே ஃபுல்லா தண்ணி இருக்குது. 3வது நாள் என்ன பண்றாரு? இந்த தண்ணி எல்லாம் ஒன்று சேர்க. புரியுதா உங்களுக்கு? ஹலோ, பயணம் செய்றீங்களா? எவ்வளோ ஆர்டராக படைக்கிறார் பாருங்களேன். சும்மா தோன்ற நேரம்லாம் படைக்கலை, வெரி சிஸ்டமேட்டிக்கலி ஆர்டர்லி. அதனால தான் சொல்லுவாங்க அப்படி தானே, வேர் தெர் இஸ் டிசிப்ளின் தெர் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட். எங்கே அந்த ஒரு ஒழுக்கம், அந்த ஒரு டிசிப்ளின், அந்த ஒரு சட்டைன்னெலாம் சொல்லுவாங்க அப்படி தானே. என்ன சொல்லுவோம்? சட்ட திட்டம்லாம் சொல்லுவோம் அப்படி தானே. அந்த ஒரு சட்டையான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தானே. சும்மா ஏனோ ஆனோ எடுத்தோம் கவித்தோன்னோ, டிசிப்ளின்டு லைஃப். There is spirit of God. Praise the Lord. Hallelujah. அது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பண்ணி வீடுகளில் இங்கே அப்படி தான். வீடு நம்ம வந்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளோட வீடு எல்லாம் கச்சப்பச்சா கச்சப்ப சாமியார் வாராரு, சாமியார் போயிட்டாரு. பார்த்துருக்குற சில இடங்கள். அதனால ஸோ see this is what நம்மளோட வீடுகளில் there is a place for everything and there is in that place everything in it that place. எல்லாத்திற்கும் இடம் இருக்கணும், அது அதோட இடத்துல இருக்கணும். அது வீடுகள்லையும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி. பாருங்கள், இந்த நேரத்தில் நான் இதை செய்வேன், அந்த ஒரு டிசிப்ளின், அந்த ஒரு ஆர்டர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னா பிள்ளை, there is a spirit of God. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்போ 3வது நாள் பாருங்க, கடவுள் எதை படைச்சாராம்? உலர்ந்த தரை. வெரி குட். அப்போ எத்தனாவது நாள் எதை படைச்சிருக்கணும்? 6வது நாள் போய் எதை படைச்சிருக்கணும்? வெரி குட், கால்நடைகள். அதாவது நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள். பாருங்க, 3வது நாள் ஒரு உருவத்தை கொடுக்கிறார், உலர்ந்த தரை அப்படிங்கிற உருவத்தை கொடுக்கிறார். 6வது நாள் அந்த உலர்ந்த தரையில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிற ஃபில்லிங் த லேண்ட். 6வது நாள் இப்போ என்னதெல்லாம் படைக்கிறார் பாருங்க. 24வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக. ஓகே. கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். ஓகே. கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்ப புரிஞ்சுச்சா பாருங்க, உலர்ந்த தரை ஒரு உருவத்தை கொடுத்தார். 6வது நாள் அந்த உலர்ந்த தரையில என்னெல்லாம் இருக்கணும் என்பதை தீர்மானித்து கால்நடைகள் அது இது அப்படின்ட்டு he is filling the land. உருவத்தை 3 நாள் கொடுத்தார். கொடுத்த உருவத்தில் அடுத்த 3 நாட்களில் நிரப்புனார். புரியுதா? எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் லாஸ்டா 26வது வசனம் பாருங்க.
மனுஷன் நிலத்தில் வாழ்கிறானா தண்ணியில் வாழ்ந்தானா? ஏன் நிலத்தில் வாழ்ந்தான்னு சொன்னீங்க? என்னம்மா? எப்படி நமக்கு தெரிஞ்சது கடவுள் மனுஷன் நிலத்தில் தான் வாழ்ந்தான் அப்படின்ட்டு? மண்ணால் உருவாக்கி. இப்போ நான் சொன்ன அந்த தாட்டில் நான் இப்போ நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தாட், இந்த சிந்தனைகளில் சொல்லுங்கள் பார்க்கலாம். காரணம் என்னென்னா நிறைய தியரிஸ் இருக்குது. ஸோ தெரியாத தியரியை என் ஃபாதரை சொல்கிறீங்க, அப்படியே இருக்கட்டுமே ஃபாதர். நிறைய தியரிஸ் இருக்குது. கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க சொல்கிறாங்க மனுஷன் ஒரு காலத்துலலாம் தண்ணிக்கு உள்ளே வாழ்ந்துட்டு இருந்தான், அவன் மீன் மாதிரி இருந்தான், அப்படி மாறி இருந்தான், இப்படி மாறி இருந்தான் அப்படின்லாம். தே டு பிரிங் அப் தீஸ் தியரிஸ் அண்ட் நெகேட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். இந்த தியரியெல்லாம் கொண்டு வந்துட்டு கடவுள் இல்லை என்கிறதை மறுப்பு சொல்லக்கூடிய நிறைய தியரிஸ் இருக்குது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சிந்தனை லைனில் சொல்லுங்கள் பார்க்கலாம், மனுஷன் அவன் தண்ணியில் இருந்தானா நிலத்தில் இருந்தானா? சரி, நிலத்தில் இருந்தான்னு எப்படி சொல்லலாம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், தைரியமாக சொல்லுங்க. பாட்டிமா சொல்லுங்க, பாட்டிமா. எஸ், மூன்றாவது நாளா இருக்கிற அம்மா சொல்லட்டும். அப்படியா? 3வது நாளா? 3வது நாள் என்ன பண்ணி செஞ்சாராம் கடவுள்? 3வது நாள் என்ன பண்ணுறாரு? உலர்ந்த தரையை தோன்றுவித்தார். சரி வரேன். 3வது நாள் என்ன பண்ணுறாரு? உலர்ந்த தரை. தட் இஸ் அ கிவிங் த வாட் யூ கால். எஸ் ப்ளீஸ். 3வது நாள் கடவுள் ஒரு உருவத்தை கொடுத்தார். என்ன உருவம்? உலர்ந்த தரை என்கின்ற உருவம். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த கொடுத்த உருவத்தில் அம்மா சொன்ன மாதிரி என்னெல்லாம் ஃபில் பண்ணுறாரு? புற்பூண்டுகள், கால்நடைகள், அது இது அந்த லைனில் தான் லாஸ்ட்டாக எது? மனிதன். புரியுதா? அப்போ இதிலிருந்து நமக்கு தெரியணும், மனுஷனை படைச்சது யாரு? கடவுள். இயற்கையாக நம்ம உருவாகலை. இன்றைக்கி நிறைய தியரிஸ் உலகத்தில் இருக்குது. அதாவது இயற்கையாகவே நம்ம வந்துட்டோம், தண்ணியிலிருந்து வந்தோம். எஸ், இதெல்லாம் பாருங்கள். தீஸ் ஆல் த தியரிஸ் விச் நெகேட்ஸ் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கடவுள் ஏன் மனுஷனை லாஸ்ட் படைச்சாரு? ஏன் லாஸ்ட் படைச்சாரு? நல்ல அப்பாவாக இருந்தார். நல்ல அப்பா, நல்ல பெற்றோர்களுடைய ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? எல்லாம் பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்கள். நான் எல்லாம்னு சொல்ல வரல. பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ, திருமணத்தின் 3வது ஒரு லட்சியம் அதுதானே கத்தோலிக்க திரு அவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பிள்ளைகளை பெற்றெடுப்பது மட்டுமல்ல, சமூகத்திற்கும் திருச்சபைக்கும் உகந்த பிள்ளைகளாக வளர்க்கக்கூடிய பெரிய கடன் பொறுப்பு நமக்கு இருக்குது. அப்படிங்கிற நம்ம சிந்திக்கணும். அன்பு பெற்றோர்களே, நம்ம பிள்ளை சமூகத்துக்கு உதவியாக இருக்கிறானா, திருச்சபைக்கு உதவியாக இருக்கிறானா, ஃபஸ்ட்டு குடும்பத்துக்கு உதவியாக இருக்கிறானா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நல்ல அப்பாவா அம்மாவா அன்னைக்கு கடவுள் இருந்தார், நல்ல பெற்றோராக இருந்தார். அதனால தான் சிறந்த படைப்பாகிய தன் மனிதனை படைப்பதற்கு முன்னாடி அவனுக்கு தேவையான கால சூழ்நிலைகள் அனைத்தையும் உருவாக்கி கொடுத்தார். ஐ எம் நாட் டெல்லிங் த பெஸ்ட். த பெஸ்ட் நம்முடைய சிந்தனைகளை வச்சு சொல்கிறேன். அப்பா அம்மா நான் அப்படி சொல்லலை, த பெஸ்ட்டை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு. அட்லீஸ்ட் அவன் வாழ்வதற்கு தேவையான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்குறோமா? அந்த ஒரு ஆன்மீக கான்டெக்ஸ்ட்டை உருவாக்கி கொடுக்குறோமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தவர்கள். ஆக்சுவலி நான் 2 நாள் வீட்டுக்கு போயிருந்தேன். இங்கே வரும்போது தான் வீட்டுக்கு போயிட்டு வர முடியும், இல்லைன்னா அந்த ஒரு பர்பஸுக்காக வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுக்கு போயிருக்கும்போது குட்டி பையன், அக்காவுடைய பையன், அவனுக்கு ஜஸ்ட் 2 year old, அவனும் நானும் முடி வெட்ட போயிருந்தோம். அவனுக்கும் முடி இருந்துச்சு, எனக்கும் முடி இருந்துச்சு. அதனால் 2 பேரும் முடி வெட்ட போயிருந்தோம். முடி வெட்ட போயிட்டு அப்போது அந்த அந்த பார்பர் ஷாப்பில் ஒரு ஓல்டு மூவி ஒன்று ப்ளே பண்ணி ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு.
அப்போ அந்த பார்பர் ஷாப்போட அண்ணா, சாரி அந்த முடி வெட்டுற அண்ணா, எனக்கு உண்மையாகவே ஐ காட் வண்டர்ட். இஸ் அ ஹிந்து மேன், பட் எவ்வளோ கான்ஷியஸாக அவர் செஞ்ச காரியத்தை பாருங்களேன். த மொமெண்ட் வி என்டர்ட் இன் சைட், உள்ளே என்ட்ரு ஆனோடனே இவன் குட்டி பையன், இவன் ஜஸ்ட் 2.5 years old, இவனை பார்த்த உடனே ஜஸ்ட் புட் ஆஃப் த டெலிவிஷன். அப்போது எனக்கு புரிஞ்சிருச்சு அவர் எதுக்கு ஆஃப் பண்ணார் புரிஞ்சிச்சு. ஈவன் தென் அவருடைய வாயிலிருந்தே வரட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் ஏன் நான் டிவி ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு. சின்ன பையன் தம்பி, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. சி த கான்டெக்ஸ்ட். அப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அவன் பிள்ளைய அவர் எப்படி வளர்த்துருப்பாருன்னு. த கான்டெக்ஸ்ட் that we create, the circumstances that we create, the atmosphere that we create. அப்பா அம்மா அவன் பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்குறியா? அது எல்லாவற்றுக்கும் மேலாக எதுவாக இருக்க வேண்டும் என்றால் ஆன்மீகத்திற்கான சூழ்நிலை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அப்போது கடவுள் பாருங்க, தன்னுடைய சாயலில் படைக்க த பெஸ்ட், த கிரேட்டஸ்ட், ஒரு மனுஷனை தன்னை போல உருவாக்கக்கூடிய ஒரு ஆளை உருவாக்குறதுக்கு முன்னாடி he created the atmosphere. இது எல்லாமே அவனுக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்பது கடவுளுடைய மனசில் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம எல்லாரையும் படைச்சிட்டு இருக்கிறாரு. இது என்னைக்கும் நடந்த காரியத்தை சொல்ல, அம்மா அப்பா பிள்ளைகளே உன்னை ஆண்டர் படைச்சு இதே மாதிரி தான் படைச்சு அனுப்பியிருக்கிறாரு. தயவு செய்து எது தரல, அது இல்லை, இந்த குடும்பத்தில் எந்த அப்பா அம்மா என்னோ, இதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மளை படைச்சிட்டு இருக்கிறார். நம்மளுக்கு உகந்த காரணிகளை இந்த குடும்பத்தில் ஆண்டவர் நம்மை படைச்சு அனுப்பியிருக்கிறார் என்றால் அந்த சூழ்நிலைகளை அவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அதை வளர்த்தி கொண்டு வரக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்குது. நெவர் எவர் கம்ப்ளைன் யுவர் ஃபேமிலி. நான் ஏன் இந்த அப்பாவுக்கு பிறந்தேன் அம்மாவுக்கு பிறந்தேன்? நோ, த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் தட் யூ ஹேவ் ரிசீவ்ட் ஃப்ரம் காட் இஸ் யுவர் ஃபேமிலி. அப்பா அம்மா தான் ஆண்டவர் உனக்கு கேட்காம கொடுத்த ஒரு காரியம் அது. அப்போ படைத்த ஆண்டவர் அந்த ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி கொடுத்தார் என்றால் அதை செவ்வனே வழி நடத்தக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? நம்ம எல்லாருக்கும் இருக்குது பிள்ளைகளே. ஸ்பெஷலி வித் ரிகார்ட் டு யூ டியர் பேரண்ட்ஸ். அப்பா அம்மா உங்களை நான் சொல்கிறேன், நம்மலாம் வளர்ந்து பெருசாக ஆயிட்டோம். ஆனால் இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கின்றோமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இனி பாருங்க, கடவுள் மனிதனை வாசிங்க பார்க்கலாம். 26வது வசனம். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களை வானத்து பறவைகளையும் கால் நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். ஓகே பாருங்க, இப்போ அந்த உருவம் சாயல் அந்த உருவம் நிரப்புதல் அதே கான்டெக்ஸ்ட்ல வாசிங்க பார்க்கலாம். மனுஷன் யாருடைய உருவில் படைக்கப்பட்டானா? வேற எந்த படைப்பிற்கும் கடவுள் இந்த ஒரு நிலையை கொடுக்கவே இல்லை. பாருங்களேன், எவ்வளோ நேரம் வாசிச்சோம் அப்படி தானே? அவனுடைய உருவை வேற யாருக்கும் கொடுக்கல. ஐ ஹாவ் த ஃபிகர் ஆஃப் மை காட். ஐ ஹாவ் த ஃபிகர் ஆஃப் மை காட். அப்போ கடவுளுக்கு உருவம் இருக்குதா? எஸ். பழைய ஏற்பாடு வரை அது தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு கிறிஸ்து மனு உரு எடுத்தாரோ அன்னைக்கே பிள்ளை நமக்கு தெரியும் கடவுள் ஒரு உருவில் இருக்கிறார். அது என்னை போன்ற அவரை போன்ற ஒரு உருவு எனக்கு இருக்குது. சரி, நான் நினச்சி பார்ப்பேன், கடவுள் பாருங்க, நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் மனுஷ அளவுக்கு அவள் தாழ்ந்தார் அப்படின்ட்டு. நோ, அதாவது அவருக்கு இருந்த இந்த உருவத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். நான் சொல்கிறது புரியுதா? அதனால் மனுஷனாக பிறக்கிறதுக்கு அவருக்கு கூச்சம் இல்லை, வெக்கம் இல்லை. வை? பிகாஸ் ஹீ ஹேஸ் திஸ் ஃபிகர். அவருடைய உருவத்தை தான் நம்ம வச்சுட்ருக்குறோம். நம்முடைய உருவம் அவருக்கு இல்லை, அவருடைய உருவத்தை தான் நம்ம தன் உருவிலும். we have the figure of God. praise the Lord. அப்போ இந்த உருவம் இப்படி இருக்குது. அப்போ இதில் என்ன நிறைக்கணும்? நீ எதை நிறைச்சிருக்கணும்? அடுத்த வார்த்தை என்ன? சாயல். சாயல். புரிஞ்சுச்சா? முதல் நாளில் ஒன்று படைச்சார், 4வது நாளில் நிரப்பினார். 2வது நாள் ஒன்று படைச்சார், 5வது நாளில் நிரப்பினார். 3வது நாளில் ஒன்று படைச்சார், 6வது நாளில் நிரப்பினார். அவருடைய உருவில் படைக்கப்பட்ட நாம் நிரம்பி இருப்பது எதால்? சாய. அவருடைய சாயல். அப்போ என்ன? ஆங்கிலத்தில் அந்த 2 வார்த்தை புரிஞ்சுன்னா ஈஸியாக புரியும். இமேஜ் அண்ட் லைக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். உருவம், சாயல். உருவம்னா என்னது? இமேஜ்.
சாயல்னானது லைக்னஸ். லைக்னஸ்னால் என்ன அர்த்தம்? த கேரக்டர்ஸ் ஆஃப் யுவர் காட், த பிஹேவியர் பேட்டர்ன் ஆஃப் யுவர் காட். கடவுளின் தன்மைகள். கடவுளுடைய தன்மைகள் என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இரக்கமுள்ளவர், அன்பானவர், பரிவுள்ளவர், பொறுமையுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், மன்னிப்பவர், தூயவர். அப்போ கடவுளுடைய சாயல் நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னா இது எல்லாம் யாருக்கும் இருக்கணும்? ஹலோ, இப்போ சொன்ன காரியம்லாம் இங்கே இருக்கணும். அதுதான் சாயலின் அடையாளம். த கேரக்டர்ஸ் ஆஃப் காட், த லைக்னஸ் ஆஃப் காட். லைக்னஸ்னால் என்ன அர்த்தம்? அதே போல் கொஞ்சம் கூட மாறுதல் கிடையாது. அப்போ சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே இங்கே இருக்கணும். ஒரு பழைய ஒரு பாடல் இருக்குது, ஞாபகம் இருக்குதா? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம். இயேசு எப்படி யாராம்? நல்லவர். இப்போ நன்மைத்தனம், அதுதான் நான் சொன்ன இந்த கேரக்டர்ஸ், லைக்னஸ். வல்லமை என்ன? கடல் மீது நடப்பது, 5,000 பேருக்கு கொடுப்பது. அப்படி தொடுறாரு, கண்ணு டொயிங்னு தெரியுது. இங்கிருந்து ஒரு வார்த்தையை அனுப்புறாரு, எங்கேயோ இருக்கிறவன் சுகமடைகிறான். ஒளி தோன்றுக, டொயிங். இதுதான் வல்லமை. அப்போ நான் லைக்னஸ்ன்னு சொல்லும்போது, சாயல்னு சொல்லும்போது இந்த வல்லமை வராது. புரிஞ்சுச்சா? அவருடைய கேரக்டர்ஸ், தன்மைகள் தான் வரும். கடவுளை போல நம்மால் மாற முடியாது. அதனால தான் நேற்று நான் இன்ட்ரோடக்டரியில் அந்த பிரேஷன் வர்ஷிப்பில் சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? அவருடைய இறக்கத்தை வச்சுக்கிட்டு தான் பக்கத்தில் போய் எசப்பா அப்படின்னு கூட சேர்ந்து நிற்க முடியும். அவருடைய வல்லமையை வச்சுட்டு நம்ம பக்கத்துலேயே போக முடியாது. அவருடைய தூய்மையை வச்சுட்டு பக்கத்தில் போய் நிற்க முடியாது. அவருடைய மன்னிப்பு வச்சுட்டு போய் நிற்க முடியும். அவருடைய மர்சியை வச்சுட்டு போய் நிற்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இந்த வல்லமையில் நம்ம ஒரு நாள் கை வைக்க முடியாது. இஃப் ஹீ அலோஸ், இப்போ கடவுள் என்னை அனுமதிக்கிறார், நீயும் கடல் மீது நடக்கணும். இஃப் ஹீ டிசையர்ஸ், இட் வில் பி டன். நான் நினச்ச நடக்கிறது கிடையாது. இஃப் ஹீ டிசையர்ஸ், அவர் எனக்கு கை இப்படி வச்சுட்டு சுகப்படுன்னு நினைக்கிறாரு. இஃப் ஹீ டிசையர்ஸ், இட் வில் பி டன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க அன்பு பிள்ளைகளே, வேற எந்த படைப்பிற்கும் கொடுக்காத ஒரு நிலையை கடவுள் நமக்கு உடைச்சிருக்கிறாரு. அது என்னது? அவருடைய உருவிலும் சாயலிலும். நீ கடவுள் உங்களை அன்பு செய்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? அடையாளம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கடவுள் உங்களை அன்பு செய்கிறார் என்பதின் அடையாளம் என்ன? எப்படி சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறத சத்தமாக சொன்னால் எனக்கு ஓகே. கடவுள் உங்களை அன்பு செய்கிறார் என்பதன் அடையாளம் என்ன? இப்போ நான் சொன்ன இந்த திங்கிங் பேட்டர்னில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம நான் இப்போ சிந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தாட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்பதன் அடையாளம் என்ன? அவ்வளோதான். அவருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டதே கடவுள் என்னை அன்பு செய்வதன் அடையாளம். பிரைஸ் தி லார்ட். வேற எந்த டவுட்டும் வேண்டாம் பிள்ளை. நீ மனுஷனா இருக்கிற பத்தியா, that itself proves that you are loved by your God. That itself the greatest proof. இதை விட வேற என்ன வேணும்? கடவுள் அவருடைய உருவத்தை ஒன்று கொடுத்துருக்கிறாரு, சாயலை கொடுத்துருக்கிறாரு. You are the greatest creature here. இந்த உலகத்தில் மனுஷனை விட வேற உயர்ந்த படைப்பு எதுவுமே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், டே எல்லாத்தையும் நீ உன் கைக்கு கொண்டு வா, எல்லாத்தையும் உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வா. இன்னைக்கு மனிதன் படைத்த படைப்புகள் என்ன? மனிதன் படைத்த படைப்புகள் என்ன? அஃப்கோர்ஸ் வித் த நாலேஜ் ஆஃப் காட், கடவுளுடைய அறிவை வச்சு, திறமையை வச்சு மனிதன் படைத்த படைப்புகள் என்ன? எவ்வளவோ இருக்குது. அப்படி தானே? அட்வான்ஸ்டாக போய்கிட்டே இருக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்க பார்க்கலாம், அடுத்து நீங்கள் விற்றுருங்க பார்க்கலாம், அதிலிருந்து 1% பைசா தான் கிடைக்கும். 25,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க ஒரு மொபைல் ஃபோன், அடுத்து செகண்ட் ஹேண்டில் விற்றீங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க. ஏன்? அவ்வளோ அட்வான்ஸாக போய்கிட்டே இருக்கிறோம். நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் போனதை விட இப்போ எப்படி இருக்குது? மனுஷன் பாருங்க எத்தனையும் படிச்சுட்டே இருக்கிறான். நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைல் கேட்ஜெஸ்ட் என்னத்தனலாமோ இருக்குது.
கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்குது. அது நாம் அவைகளை அடக்கி ஆள்கின்றோமா, அவைகள் நம்மை அடக்கி ஆள்கின்றனவா? இவ்வளோ ஓப்பனாக பேசாதீங்க சரியா? உங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சிட்டு சத்தமாக பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். தட் இஸ் வாட். கடவுள் என்ன சொன்னார்? டேய், யூ ஆர் தி சோல் அத்தாரிட்டி, நீ எல்லாத்தையும் அடக்கியாள். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், படைப்புகள் எல்லாம் நம்மை அடக்கி ஆள்கின்றன. சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும். 10 மணிக்கு தூங்கலாம் அப்படின்னு நினைப்போம். அதை எடுத்து அப்படி தடவுறதை பார்த்தீங்கன்னா ஸ்வைங் 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 12 மணி ஆனாலும் போய்கிட்டே இருக்கும். அப்போ பாருங்கள், 10 மணிக்கு தூங்கணும்னு நினச்சோம். இன்றைக்கி இது என்ன சொல்லுது? நீ டயர்ட் ஆகுது வர என்னையை தொட்டுக்கிட்டே இரு, நான் எப்போ அலோவ் பண்ணுறனோ அப்போந்தான் நீ தூங்கணும். பாருங்கள், வாஸ் திஸ் தி இன்டென்ஷன் ஆஃப் காட்? இது கடவுளுடைய திட்டத்தில் இருந்ததா? அப்போ எவ்வளோ உடல்நல கோளாறுகள், எவ்வளோ மனநல பாதிப்புகள், எவ்வளோ தனிமை, எவ்வளவு சோர்வுகள், எக்ஸாக்ட் எடுத்துக்காட்டு அடிக்கிக்கிட்டே போகலாம். அப்போ இன்றைக்கி பாருங்கள், பேசிக்காக பாருங்களேன், ப்ராப்ளம்ஸ் எல்லாமே, குழப்பங்கள் எல்லாமே நம்ம கொண்டு வந்து வச்சுக்கிறோம் எங்கேயோ. ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால தான் பாருங்களேன், எனக்கு பிடிச்ச புனிதர் அசிசியார் ப்ரீச் பண்ணுறாரு. ஓநாய்கள்லாம் கூட வந்து நிற்கிது, அப்படி தானே? ஓநாய்கள் பாருங்கள், படைப்புகள் எல்லாம் அடி பண்ணிக்கின்றன. படைப்பில் ஒரு ஆர்டர் இருக்குது. 11 அதிகாரத்தில் 1 மணி நேரத்தில் என்னால் எப்படி முடிக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு அதிகாரத்தை இன்னும் முடிக்கலை. எல்லாவரில் தியானத்துக்கு வந்திருப்பீங்கன்னா தெரியும். திஸ் 11th chapter ஐ டேக் 5 days. ஃபாதருடைய ஒரு திங்கிங் பேட்டர்ன் அப்படி போகும், என்னுடைய திங்கிங் பேட்டர்ன் அப்படி ரெண்டும். 5 நாள் அவங்க தியானத்துக்கு வரும்போது, உள்ளிருப்பு தியானத்துக்கு வரும்போது இந்த 11 சாப்டருமே நான் கற்றுக் கொடுப்பது. கண்டிப்பாக 1 மணி நேரத்தில் முடிக்க முடியாது. ஆனால் ஸ்பீடாக முடிச்சிடலாம்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டுட்டேன் சரியா? ஆனால் ஒரு சாப்டர் கூட நம்மளால் முடிக்க முடியலை. அப்போ பாருங்கள், நான் சொல்ல வரக்கூடிய காரியம் பாருங்கள், கடவுள் எல்லா இந்த படைப்பில் பாருங்கள் ஒரு ஆர்டர் இருக்குது. ஓகே, ஆர்டர் இருக்குது. இந்த ஆர்டரில் முதல் நிலையில் வரக்கூடியது யார் தெரியுமா? முதல் நிலையில் யார் வரா? நான் படைப்புகள்னு சொன்னேன். ஐயோ, படைப்புகள் கொஞ்சம் எல்லாத்தையும் கச்ச கச்ச கச்சன்னு அடிச்சுட்டு ஒரு மேன்மையான ஒரு படைப்பு என்ன? மனிதனா? வேறு எதுவும் கிடையாதா? கொஞ்சம் யோசிங்க. வேற ஒரு படைப்பு இருக்குதே. எங்கேயோ ஒரு சவுண்டு. இப்போ நம்ம போட்டி வைக்கலாம், வானதூதரா மனிதனா? யோசிச்சு சொல்லணும். வானதூதர் வர்சஸ் மனிதன். மனிதனா வானதூதரா? மனிதனா? ஏன் பாருங்க திருப்பாடல்கள் 8வது அதிகாரம் 4வது இறை வார்த்தைன்னு நினைக்கிறேன். திருப்பாடல்கள் 8:4. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? ஓகே. மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் மாத்திரம். ஓகே. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கி உள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டி உள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஓகே, இன்னும் அப்படியே வச்சுட்டு 1 கொரிந்தியர் 6:3 அந்த 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 இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வாசித்த திருப்பாடல் 8 அப்படியே தொடக்க நூல் 1ஓட ஒப்புமைப்படுத்தி நீங்கள் உங்களுடைய பர்சனல் ரீடிங் வாசிங்க. தொடக்க நூல் 1ல் என்ன இருந்துச்சோ அது அப்படியே திருப்பாடல் 8ல் இருக்கும். தாவீது அவ்வளோ அழகாக ரிஃப்ளெக்ட் பண்ணி எழுதுறாரு. ஓகே, இப்போ 1 கொரிந்தியர் 6:3 வானதூதர்களுக்கும் தீர்ப்பு அளிப்பது நாம் தாம் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஓகே, போதும். இனி அதே அப்படியே எபிரேயர் புஸ்தகம் 1:2 அப்புறமா வாசிங்க. இந்த ஒரே ஒரு வசனத்தோட விளக்கம் அங்கே இருக்கும். எபிரேயர் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது வாசிங்க. அப்போ இது 3 இதை வாசிக்க சொல்லியிருக்கிறேன். இதிலிருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க பார்க்கலாம். படைப்பின் சிறந்த படைப்பு எது? மனிதன் தான். ஹலோ, சத்தமா? மனிதன். வானதூதர்கள் சொன்னவங்களாம் ஓகே ஆயாச்சா?
வானதூதர்கள் என்பவர்கள் நமக்காக படைக்கப்பட்டவர்கள். திருப்பாடல் 91 உன் கால். அப்போ வானதூதர்களா நம்மளா? சொல்லுங்க, நம்மளா? இன்னும் டவுட்டா? நமக்காக படைக்கப்பட்டவர்கள். அப்பா எவ்வளோ கன்சர்னாக இருக்காருன்னு பாருங்களேன் நம்ம மேலே. என் பிள்ளைங்களை பார்த்துக்கோ, தோபியாஸ், தோபித்து, சாரா, ஞாபகம் வருதா? எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ரஃபேல். இனி அன்னை மரியாளுக்கும் வருது யாரு? ஒரு போஸ்ட்மேன் டியூட்டிஸ் தான் இந்த வானதூதர்கள் எல்லாம். புரிஞ்சுச்சா? போஸ்ட்மேன் டியூட்டிஸ் தான் இவங்களுடைய வேலைகள்லாம். நம்மை பாதுகாப்பதற்காக, நம்மை பராமரிப்பதற்காக படைக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் யாரு? இவர்களை விட நாம் மேலானவர்கள் பிள்ளைகளே. எவ்வளோ பெரிய படைப்பு பாருங்களேன், மனுஷன் படைப்பை. இன்னைக்கு பிசாசு நம்மளை தான் தேடி வந்துகிட்டு இருக்குது. காரணம் என்ன? த பெஸ்ட். ஹி வாண்ட்ஸ் த பெஸ்ட். பெஸ்ட்டாக இருக்கிறத தான் நாசமாக்க நம்ம பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க, கடவுள் இவ்வளோ நிலையில் இருக்கிறாரு, அவருக்கு கொஞ்சம் கீழே தான் யார் இருக்கிறோம்? மனிதர்கள். அதனால தான் பவுல் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசம் ஞாபகம் இருக்குதா? கடவுளாகிய உமக்கு நிகரானவர்கள் உம்மை விட சற்றே சற்றே. அப்போ நமக்கும் கடவுளுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இத்துணூண்டு. சற்றேனா என்ன அர்த்தம்? இவ்வளோதான் பிள்ளைகளே. அந்த வேற்றுமை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். வல்லமையில் தான் கடவுளுக்கும் நமக்கும் வித்தியாசமே ஒழிய தன்மையில் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும். அதான் சாயலுடைய அர்த்தம். வல்லமையில் தான் வித்தியாசம், தன்மையில் கிடையாது. கேரக்டர் வைஸ் வி காண்ட் ஹாவ் அ டிஃப்ரென்ஷியேட் அவர் செல்ஸ் ஃப்ரம் காட். நம்மை கடவுளிடமிருந்து வேற்றுமைப்படுத்த முடியாது. கடவுளுடைய பண்புகளில், வல்லமையில் மட்டும்தான் கடவுள் நம்மை விட உயர்ந்தவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. அப்போ கடவுள் இங்கே இருக்கிறாரு, சற்று கீழே யார் இருக்கிறா? மனிதன். அப்போ ரெண்டாவது நிலையில் யார் இருக்கிறா? வச்சுக்கிடுவோமா? வானதூதர்கள். பாவம் கோச்சை விடுவாங்க, பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. சரி, மூணாவது நிலையில் அழகு. கடவுள் படைச்சதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். மூணாவது என்ன வச்சுக்கலாம்? எல்லா உயிரினங்களை வச்சுக்கிடுவோமா? எல்லா உயிரினங்கள், விலங்குகளை வச்சுக்கிடுவோமா? விலங்குகள் அட்லீஸ்ட் ஓடி ஆடி துள்ளுறதே, அதனால் மூணாவது நிலையில் வச்சுக்கிடுவோம். நாலாவது நிலையில் என்ன வச்சுக்கலாம்? கட்புலன் ஆகக்கூடிய அனைத்து படைப்புகளும். அதாவது பார்க்கக்கூடிய அனைத்து படைப்புகள். அப்போ மொபைல் ஃபோனெல்லாம் நாலாவது நிலையில் தான் வருது. புரியுதா? ஹலோ, மொபைல் ஃபோனில் எத்தனை நிலையில் வருது? இனி அஞ்சாவது பாருங்க, கட்புலன் ஆகாத படைப்புகள், வைஃபை கனெக்ஷன்ஸ். அதெல்லாம் எத்தனாவது நிலையில் வந்துருச்சு? இன்டர்நெட் கனெக்ஷன். அதெல்லாம் அஞ்சாவது நிலை. கட்புலன் ஆகாத, கட்புலன் ஆகுவ வார்த்தை புரியுதா? பார்க்கக்கூடியவைகள் நாலாவது, பார்க்க இயலாதவைகள் அஞ்சாவது. இதுதான் படைப்போட ஆர்டர். இவ்வளோதான். எல்லா படைப்பையும் இதுக்குள்ளே போட்டுடலாம். வேறு ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபாதர், ஒரு படைப்பை இதுக்குள்ளே போடாமல் இருக்கிறீங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதாவது எடுத்துக்காட்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் சிந்திச்சுட்டு எனக்கு தெரில. இனி ஏதாவது இருக்குது அப்படின்னா அப்புறமா என்கிட்ட வந்து சொல்லுங்கள், சரியா? அப்போ இதுதான் படைப்போட ஆர்டர். முதல் நிலையில் யார் சொன்னேன்? ஐயோ, படைப்பு. மனுஷன்னா யாரு? ஏதோ அங்கிட்ட உட்காந்துட்டு இருக்கிறானா? நான் தான் மேன்மையான நிலையில் இருக்கிறேன். ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். கடவுளுக்கு கொஞ்சம் கீழே, இவ்வளோதான். ரெண்டாவது, அதனால தான் கடவுள் வானதூதருக்கு பின்னாடி போகல, படைப்புக்கு பின்னாடி போகல. உனக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தார், எனக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தார். என் அன்புக்காக ஏங்கிறார். அதற்கு அவர் கொடுத்த விலையோ எங்கே இருக்குது? சிலுவை இல்லையா? பாருங்க, இவ்வளோ விலை கொடுத்தார். வானதூதருக்காக கொடுத்தார் அந்த விலையை? செடி கொடிகளுக்காக கொடுத்தாரா? காரணம், அவ்வளோ உயர்வான படைப்பு நம்ம. அதுக்காகத்தான் அவ்வளோ போவது கூட அவர் தயங்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹி வேல்யூஸ் யூ மை டியர் ஒன்ஸ். உனக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்கிறார். அவர் அவ்வளோ உயர்வாக கருதுகிறார். நம்ம மதிக்கிறதே கிடையாது. சக மனிதர்களையும் நம்ம மதிக்கிறது கிடையாது. ஆனால் கடவுள் நம்மை அவ்வளோ உயர்வாக கருதுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ முதல் நிலையில் நான் இருக்கிறேன். ரெண்டாவது யார் இருக்கிறா? வானதூதர்கள்லாம் யாரையும் சொல்லாதீங்க, என் காவல் வானதூதர்னு சொல்லிக்கணும், சரியா? பக்கத்தில் உட்காந்துக்கிறா, டேய் நீ ரெண்டாவது வர்ற, ஓகே ரெண்டாவது. மூணாவது பாக்கி எல்லா உயிரினங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாமே வச்சுக்கிடுவோம், அதெல்லாம் கடவுள் படைச்சது தானே. இனி நாலாவது, கட்புலன் ஆகுபவைகள். பாக்கி எல்லா படைப்புகளும், இந்த மரம் செடி கொடி
மொபைல் ஃபோன் எல்லாம் சொன்னோம் பாருங்கள், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியதுக்காக தான் அன்றாடம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். புரியுதா? 4வது நிலையில் வருது. 5வது நிலையில் கட்புலன் ஆகாதவைகள். அதில் என்ன வருது? இன்டர்நெட்டுன்னு சொல்லிட எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். எவ்வளவோ கெமிக்கல்ஸ் இருக்குது. புரியுதா? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே எவ்வளோ வைரஸஸ் இருக்குது, எவ்வளோ பாக்டீரியாஸ் இருக்குது. புரியுதா? இதெல்லாம் கடவுள் படைச்சது தான். இன்டர்நெட் வைஃபை அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக. சரியா? அப்போ இவ்வளோ இதெல்லாம் இதுதான் படைப்போட ஆர்டர். இதுக்கு கீழே ஒரு காரியம் இருக்குது. 6வது காரியம் நாளைக்கு சொல்லித்தரேன். சரியா? இதை மறந்து போய் இது இந்த ஆர்டர் ஞாபகம் இருக்குதா? மறக்குமா? நாளைக்கு கேள்வி கேட்கலாமா? எஸ். எழுந்து நிற்போமா? புக்கெல்லாம் மூடி வச்சுருவோம், பைபிள்லாம் அடைச்சி வச்சுட்டு. கேட்ட இறை வார்த்தைகள் எல்லாம் மனதில் கொண்டு வருவோமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி நிற்போம். தொடக்கத்தில் கடவுள். பைபிளுடைய தொடக்கமே அதுதான். In the beginning God. Bible begins with the name of God, the all powerful, almighty. எல்லாம் வல்ல சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரால் திருவிவிலியம் தொடங்குகிறது. பைபிளுடைய இடைப்பட்ட தாள்களில் நிறைய குழப்பங்கள், வேதனை இருக்குது, கண்ணீர் இருக்குது, சிலுவை இருக்குது, தனிமைப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, துக்கம் இருக்குது, ஆர்ப்பரிப்பு இருக்குது. ஆனால் எண்ட் திருவெளிப்பாடு கடவுள் முழுமையாக எல்லாவற்றின் மீதும் கொள்ளக்கூடிய ஒரு வெற்றி. அன்பு பிள்ளையே, தொடக்கத்தில் நீ கடவுளை வச்ச அப்படின்னா உன் வழியாக ஆண்டவர் மாட்சி அடைவார். தொடக்கத்தில் யாரை வச்சிருக்கிற? எவைகளை வைத்திருக்கிறாய்? உருவமற்று வெறுமை. உருவம் இல்லாமல் நிற்கிறோமா? வெறுமையாக நிற்கிறோமா? ஏமாந்து போய் நிற்கிறியா? வாழ்க்கை உனக்கு சோர்வை தந்து விட்டதா? களைப்பை தந்து விட்டதா? கண்ணீரை தந்து விட்டதா? நிறைய செய்கிறேன், நிறைய வச்சிருக்கிறேன், நிம்மதி இல்லை, தூங்கி பல வருஷங்கள் ஆகுது, கண்ணை மூட பயமாக இருக்குது, வீட்டில் தனித்து இருக்க பயமாக இருக்குது, சூசைடல் டெண்டன்சி. பிள்ளை, இது எல்லாமே நீ வெறுமையில் இருக்கிறாய் என்பதன் அடையாளங்கள். Allow the Holy Spirit to enter into yourself. தூய ஆவியாரை உன்னில் செயலாற்ற நீ அனுமதிப்பாயானால் நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறையோ அங்கு ஆண்டவர் தலையிடுவார். உனக்கு உருவத்தை கொடுப்பார், உன்னை நிரப்புவார், அவரால் நிரப்புவார். அவர் நம்மை நிரப்பாமல் நம்மளை நிரப்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஸ்டில் வி ஆர் இன் எம்டினஸ். வெறுமையிலும் வெறுமை, முற்றிலும் வெறுமை. காற்றை பிடிப்பதற்கு சமமாக மாறிப்போமே பிள்ளை. வீணிலும் வீண், முற்றிலும் வீண். சாலமோன் சொல்லுகிறாரே, ஐயோ எங்கெல்லாமோ ஓடுறேன், என்னமெல்லாமோ பண்ணுறேன், வீணிலும் வீண், முற்றிலும் வீண். Allow the Lord to fulfill you. Allow the Lord to fill you. உன்னை நிரப்ப அவரால் மட்டும்தான் முடியும்.